ஸோ வேர்ட்பேட் கிளாஸ் போயிடலாம். ஸோ இது வந்து இதுவும் ஒரு பிளைன் டெக்ஸ்ட் டூல் தான். பட் என்னன்னா நோட்பேடை விட இதுல வந்து நம்மளுக்கு ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்ற செக்ஷன் வச்சு நம்மளால நிறைய அதில் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ஃபாண்ட் செக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ஃபாண்ட் செக்ஷன்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் டைப் பண்ணுறேன். ஸோ இது எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த கண்டென்ட்டோ அதை ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிடணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம ஒவ்வொன்றா தான் நம்மளுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபைனலாக தான் எல்லாமே அலைன் பண்ணணும், செட் பண்ணணும். ஒவ்வொரு லைனுக்கும் செட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அடுத்த லைனுக்கும் காப்பி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த சாய்கிட் கம்ப்யூட்டர் எஜுகேஷனை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபாண்ட் செக்ஷனை வச்சு எல்லாத்தையும் அலைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த காலிபரி அப்படிங்கிற அந்த ஃபாண்ட் ஃபேமிலி வேண்டாம், எனக்கு வேற ஃபாண்ட் ஸ்டைல் வேணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்றேன், நான் டைம்ஸ் நியூ ரோமன் செட் பண்றேன். சும்மா டீன் கொடுத்தீங்கன்னா அங்க வரும் டைம்ஸ் நியூ ரோமன், அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே வந்துடும். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது வந்து டைம்ஸ் நியூ ரோமனோட ஸ்டைலுக்கு மாறிடுச்சு. ஓகே, எனக்கு இதோட சைஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல 3 டைப்ல நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒன்னு நம்ம இதுல நம்பர் டைப் பண்ணலாம், 16 அப்படின்னு நான் டைப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இங்கே ஸ்க்ரால்ல தெரியுற லிஸ்ட் வச்சு நான் மார்க் பண்ணலாம், இந்த மாதிரி மார்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2 ஐக்கான் இருக்கும், இது க்ரோ ஃபாண்ட்டு, இது ஸ்விங் ஃபாண்ட். இந்த 2 ஐக்கானை வச்சு நம்மளால ஆல்டர் பண்ண முடியும். ஸோ இங்கே 35 கொடுத்தா வருமா அப்படின்னா 35 கொடுத்தாலும் வரும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 10, 11, 12 இங்கே 15 இருக்காது. ஆனால் 15 வராதானா 15 ஸ்டைலும் வரும். அது நம்ம மேனுவலா டைப் பண்ணணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பர்டிகுலரா எந்த சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸ் நம்ம மேனுவலா டைப் பண்ணணும். இல்லை நம்மளால இதில் செலக்ட் பண்ணுற சைஸ் தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே செலக்ட் பண்ணால் போதும். இல்லை நான் ரேண்டமாக ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே க்ரோ ஃபாண்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற சைஸ் அப்படியே விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் எம்எஸ் வேர்டு போனால் அதில் வந்து நம்மளுக்கு ஷார்ட்கட் கீ இருக்குது. பட் வேர்ட் பேடில் ஷார்ட்கட் கீஸ் இருக்காது. ஸோ இந்த மூணுமே என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஸ்டைலு, அதுக்கப்புறம் இது சைஸு. இது சைஸுக்கான ஈஸி ஒரு ஐக்கான், க்ரோ ஃபாண்ட்டு ஸ்விங் ஃபாண்ட்டுங்கிறது ஐக்கான் மூலமா பெருசும் சின்னதும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஓவர். செகண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபாண்ட் வந்து பார்க்க அழகா இருக்கும் ஆனால் டார்க்காக இருக்காது, நம்ம பென்சிலில் 2 ஷேட் பண்ணுற மாதிரி. ஸோ போல்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அதே ஃபாண்ட் ஸ்டைல் கொஞ்சம் டார்க்காக தெரியும், அவ்வளோதான். டார்க் வரும்போது அது பாத்தீங்க அப்படின்னா சைஸ் கொஞ்சம் வேரி ஆகும், ஆனா இங்க சேஞ்ச் ஆகாது. பாருங்க, இது வந்து ரூலர்னு சொல்லுவாங்க, மேல இருக்கு தெரியுங்களா, ஸ்கேலர் மாதிரி 1, 2, 3, 4, 5 இருக்கா. ஸோ அது இடம் பத்தலன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சைஸ் நம்ம கம்மி பண்ணணும். கம்மி பண்ணா அது மேல போயிடும். சரிங்களா? ஸோ இது போல்டு கொடுக்கும்போது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வேரி ஆகும். ஏன்னா அது டார்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸும் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். அதனால பேஜோட சைஸ் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். பேஜோட சைஸ் நம்மளுக்கு இதில் தான் இருக்கு, அது இன்க்ரீஸ் பண்ணுறது நான் வியூவில் போகும்போது சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் ஃபாண்ட் சொல்லி கொடுத்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஃபாண்டோட சைஸை வந்து நான் டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது கிராஸ் லெட்டர். மேக்ஸிமம் இது வந்து சிக்னேச்சர் லைனுக்கு, அப்புறம் பர்டிகுலர் ஏதோ ஒரு பேராகிராஃப் அடிக்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டென்ட் வந்து ஏதோ ஆத்தர் நேம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நம்ம இட்டாலிக் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே இட்டாலிக் வந்து சூட் ஆகாது. வேணும்னா உங்களுக்கு எக்ஸசைசஸ்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம பர்டிகுலராக செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு கம்ப்யூட்டருக்கு மட்டும் இட்டாலிக் லெட்டர் வேணும்னா அதை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இட்டாலிக்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு இட்டாலிக் ஸ்டைலில் வரும். சரிங்களா? வேண்டாம் அப்படின்னா அதே பட்டனை மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா அது போயிடும். ஸோ இது ஆன் ஆஃப் மாதிரி தான். இந்த பட்டன் செலக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த பட்டன் நீங்க மறுபடியும் அதையே கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆஃப் ஆயிரும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆன் ஆஃப் ப்ராசஸ் தான் இது. அதே மாதிரி தான் அண்டர்லைன். ஸோ அண்டர்லைன் வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், வேண்டாம்னா எடுத்து விட்டுருங்க. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் அந்த வேர்டு இருக்கும், அதை ஸ்ட்ரைக் அவுட் மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அது வேண்டாம்னா எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து நம்ம மேக்ஸ் ஃபார்முலா உள்ள அப்ளை பண்ணும்போது தேவைப்படும். ஏன் அப்படின்னா கீபோர்டில் மேக்ஸ் ஃபார்முலால நம்மளால போட முடியாது இல்லையா. ஸோ கீபோர்டில் நம்பர்ஸ் இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கும்.
எக்ஸ் ஸ்கொயரு அந்த மாதிரி H2O இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்காது, ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் மாற்றணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் H2O போடுறேன். ஸோ இந்த H2Oல 2 எப்படி இருக்கும், கீழே தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ 2 மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிட்டு நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட், சப்னா கீழே, சப்ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த 2 மட்டும் கீழே நம்மளுக்கு தெரியும். இது எப்போனா கொஞ்சம் பெருசு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வியூ பண்ணி பாருங்க. இந்த 2 மட்டும் கீழே தெரியுது இல்லையா, டிஃபரன்ஸ் தெரியும். இது மட்டும் சைஸ் நம்ம பெருசு சின்னது பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபார்முலா, மேக்ஸ் ஃபார்முலால எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அந்த மாதிரி வரும் இல்லையா? இப்போ எக்ஸ் போட்டு 2 போடுறீங்க. இப்போ இந்த 2ங்கிறது எனக்கு மேலே வேணும்னா அதை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்கிற ஸ்கொயர் ஃபார்முலா கொடுத்தீங்க அப்படின்னா இது மேலே வந்து ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது H2O. ஸோ இந்த ரெண்டு லெட்டர் வந்து நம்ம ஃபார்முலாக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த ரெண்டு ஆப்ஷன், சப்ஸ்கிரிப்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட். இது வந்து டெக்ஸ்ட் கலர். உங்களுக்கு ஃபாண்ட் கலர் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு நோட் பேட்லலாம் கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், இதில் கலர்ஸ் இருக்கு. ஸோ நார்மலாக இது இந்த பாக்ஸில் இல்லாத கலர்ஸ் உங்களுக்கு மல்டி கலர்ஸ் வேணும்னா மோர் கலர்ஸில் போயிட்டு நீங்கள் இதில் நம்ம பெயிண்டில் பார்த்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். டிஃபைன் கஸ்டம் கலர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆரோ மார்க் இருக்கும் பாருங்க, இந்த லாஸ்ட்ல ரைட் சைடில், இது வந்து ஒரு கலரோட டார்க். இதே அந்த பர்பிள் கலரோட லைட் பர்பிள் கலர் வேணும்னா நீங்கள் இந்த லைட் செக்ஷன் இதை மூவ் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து கலரோட லைட் கலர். ஸோ இதோட ரேஷியோஸ்ல இங்கே தெரியும். உங்களுக்கு எந்த மாதிரி பர்டிகுலர் கலர்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஸ்க்ரீன்ல இல்லாத கலர், அதாவது இந்த பாக்ஸ்ல இல்லாத கலர், மேலே ஒரு பாக்ஸ் தெரியுது இல்லையா ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு, கீழே இதில் இல்லாத கலர் வந்து நம்ம மோர் கலர்ஸில் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸ்லையும் இல்லை அப்படின்னா டிஃபைன் கஸ்டம் கலரில் போயிட்டு நம்ம அந்த ஃபாண்ட்டுக்கான கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபாண்ட் டெக்ஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது டெக்ஸ்ட் ஹைலைட்டர். இது நம்ம புக்கில் எல்லாம் மார்க்கர் வச்சு படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி ஹைலைட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபாண்ட் கலர் பிளாக்ல வச்சுட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, ப்ளூ கலர் ஹைலைட்டர் கொடுக்க கூடாது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ளூ கலர் ஹைலைட்டர் கொடுக்குறீங்கன்னா ஃபாண்ட் கலரை மாத்திடணும். ஒன்று எல்லோ இல்லைன்னா ஒயிட்டு அந்த மாதிரி தெரிகிற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ அது ரெண்டுக்கும் ஒரே கலர்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு லெட்டர்ஸ் தெரியாது. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஹைலைட்டர் நீங்கள் லைட் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஹைலைட்டர்னால இந்த ரெண்டு கலர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். இதில் இவ்வளோதான் ஹைலைட்டர் கலர் இருக்கும், இதில் மோர் கலர்ஸ் வராது. சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபாண்ட் எல்லோ, ஹைலைட்டரும் எல்லோ. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபாண்ட் கலரை மாற்றிக்கலாம். ஸோ இவ்வளோதான் இந்த செக்ஷன். ஃபாண்ட் செக்ஷன் பொறுத்தளவு நம்ம ஒவ்வொரு இதுவுமே நம்மளுக்கு நேம் தெரிஞ்சிருக்கும். இது ஃபாண்ட் ஃபேமிலி, இது என்னது சைஸு, ஃபாண்ட்டோட சைஸு. அந்த ஃபாண்ட்டோட சைஸை என்ன பண்ணலாம், க்ரோ ஃபாண்ட், ஸ்ரிங்க் ஃபாண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் எடுக்கிறீங்க, அது டார்க்காக வேணும்னா டார்க்காக யூஸ் பண்ணலாம். பர்டிகுலர் இட்டாலிக் ஸ்டைல் வேணும்னா இட்டாலிக் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்லைன் வேணும்னா அண்டர்லைன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே தேவைப்படும்னு சொல்ல முடியாது, பட் அது அவங்க ஒர்க் நேச்சர் பொறுத்து தேவைப்படுச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு லைன் டெக்ஸ்ட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் நம்ம ஓவர். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் செக்ஷன். ஸோ பேராகிராஃப் செக்ஷன் பொறுத்தளவு அலைன்மெண்ட் தான். கீழே ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஸோ வேற யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ இது இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, இது ஒரு எக்ஸசைஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து அலைன்மெண்ட் லெஃப்டாக தான் இருக்குது. ஆல்ரெடி இது வந்து என்ன இருக்குன்னா இங்கே வச்சிங்க அப்படின்னா அது வந்து அலைன் டெக்ஸ்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி காட்டும், லெஃப்டில் தான் இருக்குது. இதே எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு சென்டராக வேணும்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் கீ இருக்குது, Ctrl+E அந்த மாதிரி அது மேலே வச்சிங்கனாலே அதுவே சொல்லும். அதை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம்னா சென்ட்ரைஸ் பண்ணலாம். சென்டர் கொடுத்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட் சென்டராக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அலைன்மெண்ட் வேணும்னா ரைட் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜஸ்டிஃபை எப்போ ஒர்க் ஆகும்னா பேராகிராஃப் மல்டிபிள் பேராகிராஃப் நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா
அந்த பேராகிராஃப் வந்து ஈவனா இருக்கணும். இங்க மேல பாத்தீங்கன்னா ரூலர் தெரியுது இல்லைங்களா? இந்த ரூலருக்கு ஈக்குவலா எல்லா டெக்ஸ்ட்டுமே இருக்கணும் அப்படின்னா அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் பேஸ்ட் தான் பண்றேன். காப்பி பண்ணியிருந்தேன், இப்ப நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ இது வந்து ஜஸ்டிஃபைல் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜஸ்டிஃபை கொடுத்தோம் அப்படின்னா பார்த்திக்கோங்க, இது ஈவனா இருக்கா. இந்த கடைசி டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டி இருக்கிற இடத்துலயும் எல்லா இடத்துலயும் ஈன்னு இருக்கும். முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இந்த லைக்குங்கிறது வெளியே இருந்தது இல்லையா? ஸோ அப்போ மிஸ்மேட்சா இருக்கிற பேராகிராஃபை நீட்டா பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்டிஃபை ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஈவனா வந்து. ஸோ இந்த 4 ஆப்ஷன் அதுக்கு தான். ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ஆனால் இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நீங்க இங்க பண்றீங்க. இப்போ நான் சென்டர் அலைன்மெண்ட் வச்சுட்டு நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க என்டர் கொடுக்குறீங்கன்னா அடுத்ததும் சென்டர் அலைன்மெண்ட் தான் வரும். அப்ப அடுத்த லைன் நம்மளுக்கு மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க கர்சர் வச்சு லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் வந்துடும். இல்ல அங்க கர்சர் கொடுத்துட்டு ரைட் கொடுத்தீங்கன்னா ரைட் வந்துடும். இல்லைன்னா அடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபாண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே என்டர் கொடுத்துட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டைப் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அதனால தான் நான் சொன்னேன் எல்லா டெக்ஸ்ட் கண்டென்ட்டையும் முடிச்சதுக்கு அப்புறம் அலைன்மெண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம எப்போ கொடுப்போம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்போம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேல இருக்க இந்த ஆப்ஷன்ஸ், இந்த 4 ஆப்ஷன்ஸ் ஓகே. இது நான் அப்புறமா சொல்லித்தரேன். இதெல்லாம் ஒரு ஆர்டர் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேரு டிக்ரீஸ் இன்டென்ட், இன்க்ரீஸ் இன்டென்ட் அப்படி சொல்லுவாங்க. இங்க மேல ஒரு ரூலர் தெரியுது இல்லைங்களா? இந்த ரூலர்ல 1 2 3 4 5 இருக்கு, 6 7 இருக்கு. பட் இந்த ஒயிட் கலர் ஏரியால மட்டும் தான் நம்மளால டைப் பண்ண முடியும், இந்த ஏரியால டைப் பண்ண முடியாது. இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எம்எஸ் வேர்டில் நம்ம எவ்வளோ ரூலர் வேணும்னாலும் நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். வேர்ட் பேட் அப்படிங்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, இவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ எனக்கு இந்த ரூலர் இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு ஷேப் மாதிரி தெரியுது இல்லையா? ரூலர்ல இப்ப நான் மூவ் பண்றது தெரியுது இல்லைங்களா? இந்த மூவ்மெண்ட் வந்து எனக்கு எங்க வேணாலும் நான் ஃபிட் பண்ணிக்கலாம். எப்போனா நான் அங்கிருந்து தான் டைப் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன்னா இப்போ அந்த டூங்கிற இடத்துல நான் செட் பண்ணிட்டேன்னா நான் அடிச்ச பேராகிராஃப் அத்தனையுமே என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த டூங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஒயிட் கலர் செக்ஷனா இருந்தா கூட நம்மளால இங்கே டைப் பண்ண முடியாது, கர்சர் இங்க மூவ் ஆகவே ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த ரூலர் பண்ணுவாங்க. பர்டிகுலரா இந்த ரூலரை நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? அங்க மேல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அதுக்கு மேல ஒரு டாட் மாதிரி இருக்கும், கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ்ல பர்டிகுலரா நீங்க ஐகான் வச்சு நகர்த்தினா மட்டும்தான் நம்மளால அட் அ டைம்ல நகர்த்த முடியும். கரெக்டா பண்ணணும் பாருங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு லைன் மட்டும் தனித்தனியா நகரும். ஒருவேளை நீங்க ட்ரையாங்கிள் வச்சு மூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைன் மட்டும்தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ இது இப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டுமே காமனா ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிட்டு நம்ம செலக்ட் பண்ற பாக்ஸ் எங்க இருக்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸ் தான் இருக்கும். ஸ்கொயர் ஷேப்ல மட்டும்தான் பர்டிகுலரா அந்த கர்சரை வைக்கணுமே தவிர மேலேயோ கீழேயோ மாத்தி வச்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு அலைன்மெண்ட் கரெக்டா வராது. ஸோ இதை ஈஸியா எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன் வச்சுதான் பண்ணலாம். இப்ப நம்மளுக்கு இங்க செலக்ட் பண்றது கஷ்டமா இருக்கு இல்லையா? இப்போ பர்டிகுலரா எனக்கு அங்க போய் நான் உள்ள பார்த்து நான் செலக்ட் பண்றது எனக்கு சிரமமா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா இது எனக்கு ஆல்ரெடி இருந்த பொசிஷன்ல கொண்டு போயிடலாம். ஸோ எனக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியா நான் என்ன பண்ணலாம்னா இன்டென்ட் யூஸ் பண்ணி உள்ள நவுத்திக்கலாம். இது ஈஸி தானே? மேனுவலா பண்ணலாம். மேனுவலா பண்ண முடியல அப்படின்னா எனக்கு என்ன பண்ணலாம்னா இந்த 2 ஆப்ஷன் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலர் இந்த 2 ஆக்சன்ஸ் வச்சு பண்ணலாம். கிளியராமா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது புல்லட். ஸோ இதுல பர்டிகுலரா உங்களுக்கு எல்லா பாயிண்ட்லயுமே பாயிண்டடா வேணும் ஏதாச்சும் நீங்க அடிக்கிறது அப்படின்னா ஸோ இங்க பாயிண்டட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க பாயிண்டட் வரும். ஒவ்வொரு லைனுக்கும் பாயிண்டட் வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த இடத்துக்கு பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆயிடும். 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்லேயே புல்லட் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு லைனா டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்ததுக்கு வந்துடும். இல்ல எனக்கு கண்டென்ட் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபைனலா வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஃபைனலா நம்ம மொத்தமா இப்படி செலக்ட் பண்ணணும். இந்த 3 லைனுக்கு வேணும் அப்படின்னா இந்த 3 லைனுக்கு செலக்ட் பண்ணிருக்கோம்.
இந்த 3 லைனுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இது 2 ஆப்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இன்டென்ட், இது புல்லட். புல்லட் வேண்டாம் எனக்கு அதில் நம்பர்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வச்சுட்டு 1 to 3 யூஸ் பண்ணலாம், ஏபிசிடி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரோமன் லெட்டர் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி டைப் வேணுமோ அந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து புல்லட். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எம்எஸ் வேர்டில் கிடைக்கும். இதில் கொஞ்சம் கம்மியான புல்லட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இதில் ஐகான்ஸ் வைக்கலாம், பிக்சர்ஸ் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நம்ம ஃபர்தராக பார்ப்போம். கடைசியாக இருக்கிற இந்த பேராகிராஃபில் இருக்கிற இந்த 2 ஆப்ஷன்ஸ், இந்த 2 ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னா இது லைன் ஸ்பேசிங். ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கும் இந்த இடைவெளி இருக்கு இல்லையா, இந்த கேப் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத ஃபிட் பண்ணுறது தான் இது. ஸோ 1.5 வந்து நார்மலாக ஃபார்மேட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துல டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது இந்த 1.5 தான் யூஸ் பண்ணுவாங்க. 2ங்கிறது ரொம்ப கேப் ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு கேப்பே வேண்டாம்னா ரிமூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எங்க இருக்குன்னா எம்எஸ் வேர்டில் இருக்கும், இதில் இருக்காது. இதில் 1 மினிமம் 1 வரைக்கும் தான் நம்மளுக்கு யூஸ். இல்லை அதுக்கு மேலே நான் செட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பேராகிராஃப்னு ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வரணும். ஸோ லைன் ஸ்பேசிங் இருக்கு இல்லையா, இதில் ஸ்டார்டிங்லேயே என்னதான் இருக்கு, இது இந்த 1ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதில் நம்மளுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நீங்களே பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். லெஃப்ட்ல எவ்வளோ வேணும், ரைட்ல எவ்வளோ வேணும், ஃபர்ஸ்ட் லைன் எவ்வளோ உள்ள தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது மேனுவலாக இங்கே டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபிட் ஆகிடும். இப்போ நான் இது 1.15 கொடுக்குறேன். மாறிச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி காமனாக நம்ம செட் பண்ணோம்னா இந்த பேராகிராஃபில் போயிட்டு இந்த மேனுவலாக டைப் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது அலைன்மெண்ட் நம்மளுக்கு ஜஸ்டிஃபைல தான் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. இதில் உங்களுக்கு லெஃப்ட்ல வேணும்னா லெஃப்ட்ல நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அது நான் கையோடவே சொல்லி கொடுத்துறேன். இப்போ எனக்கு இதில் ஒரு டேபிளர் காலம் மாதிரி தெரியுது, ஆனால் டேபிளர் காலம் வேண்டாம். எனக்கு ஜஸ்ட் ஒரு அந்த லிஸ்ட் மாதிரி எனக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ 1ல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பென் அந்த மாதிரி போடுறேன், பென்னோட ருபீஸ் போடுறேன், இது ஒரு 20 ருபீஸ். அடுத்தது நோட் புக் இந்த மாதிரி போடுறேன். மறுபடியும் என்ன பண்றேன், ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்றேன். ஸ்பேஸ் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா அடுத்த வேல்யூ போடுறேன். இப்போ இது ஒவ்வொரு டைமும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றா டைப் பண்ணி ஸ்பேஸ் நான் மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணாதான் எனக்கு கரெக்டான அந்த லிஸ்ட் கிடைக்கும். ஆனா இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா டேப்னு ஒரு விஷயத்த செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பேஸ்க்கு பதிலாக நம்ம டேப் யூஸ் பண்ணாலே கர்சர் அந்த இடத்துக்கு போயிடும், ஈஸியா நம்ம லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 1ங்கிற இடத்துல எனக்கு ஒரு லிஸ்ட் நேம் வேணும். இப்போ எனக்கு 2ங்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு கிரேடு வேணும். இந்த 2 ஆப்ஷன் சொல்றேன். இப்போ இது ஒவ்வொரு டைம் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி அங்கே போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேப்ல போயிட்டு செட் பண்ணிக்கலாம். இங்க டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுல போயிட்டு எனக்கு 1ங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் 1 கொடுத்துட்டு செட் பண்ணிக்கோங்க, 2ன்னு கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அடிக்க கூடாது, செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கர்சர் வச்சுக்கோங்க. இங்க இருக்கும் ஜஸ்ட் நான் டேப் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா நான் டேப் தான் கொடுக்குறேன், கீபோர்ட்ல டேப் கொடுத்தா எனக்கு கர்சர் அங்க போயிடும். கிரேடுன்னு கொடுக்குறேன். இப்போ அடுத்தது என்ட்ரு கொடுக்குறேன், மறுபடியும் டேப் கொடுக்குறேன், ஏ கிரேடு. A பிளஸ். இப்போ இந்த ஏ பிளஸ்ங்கிறது மேலே வரணும் இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு என்னது சூப்பர் ஸ்கிரிப்ட் இல்லையா. ஸோ அப்போ இந்த பிளஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த இடத்துல சூப்பர் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பிளஸ் மட்டும் மேலே மேலே போடும்.
இப்போ இந்த ஈஸியா லிஸ்ட் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இது ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணல, நம்ம என்ன பண்ணிருக்கோம், கீபோர்ட்ல டேப்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். அது எங்க இருக்கும்னு நம்ம பார்த்துடலாமா? ஆல்ரெடி பெயிண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலயே நான் வந்து கீபோர்டு ஓபன் பண்ணி காமிச்சிருப்பேன். தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, டேப் கீ. ஆரோ மார்க் போயிருக்கும். இப்படி ஒரு ஆரோ மார்க், இப்படி ஒரு ஆரோ மார்க் போயிருக்கும். ஸோ டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவாமா? ஸோ இந்த டேப் கீ யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எவ்வளோ பெரிய லிஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இது வெறும் ரெண்டே ரெண்டு ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை விட அட்வான்ஸ் ஆப்ஷன் டேப் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு எம்எஸ் வேர்டில் இருக்கு. ஓகேங்களா? இதில் இந்த மாதிரி பர்டிகுலராக சின்ன சின்ன ஃபார்மேட்க்கு யூஸ் பண்ணுறது இந்த வேர்ட் பேட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்குள்ளார நீங்கள் ஒரு பிக்சர் இன்செர்ட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். இந்த பர்டிகுலராக ஏதோ ஒரு பிக்சர் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா இந்த அலைன்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். இது மூவ் ஆகாது, நம்ம வேணுங்கிற இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. இதுல அலைன்மெண்ட் மூலமா தான் மூவ் பண்ண முடியும். ஸோ மொத்தம் 3 அலைன்மெண்ட் தான் இருக்கும். லெஃப்ட்ல கொண்டு வரலாம், ரைட்ல கொண்டு வரலாம், இல்லைன்னா சென்டர்ல கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதுல ஒரு பிக்சர் வேணும் அப்படின்னா நம்ம இங்கிருந்து டைரக்டா என்ன பண்ணலாம்னா பெயிண்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கீ இருக்கு, Ctrl+D. டைரக்டா பெயிண்ட் விண்டோ ஓப்பன் ஆயிடும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த ஒயிட் பாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக தான் வரும். அந்த கார்னர்ல ஒரு சின்ன ஒயிட் பாக்ஸ் மாதிரி தெரியும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ என்ன மாதிரி பிக்சர் வேணாலும் ட்ரா பண்ணிட்டு ஃபைனலாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பட்டன் ஒரு க்ளோஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு அலைன்மெண்ட் மட்டும் செட் பண்ணுங்க, லெஃப்டா ரைட்டா அந்த மாதிரி அலைன்மெண்ட் செட் பண்ணுங்க. இதில் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி கார்னரில் பாக்ஸ் மாதிரி வரும். அதில் என்ன பண்ணலாம்னா சைஸை சின்னது பண்ணிக்கலாம். இந்த கார்னர் செட் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். கரெக்டாக இந்த கார்னரில் கர்சர் வைக்கணும், அங்கே வைக்கும் போது ஏரோ மார்க் டபுளாக மாறும். ஸோ இதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இது இப்படி மூவ் ஆப்ஷன் வரும், பட் மூவ் ஆகாது. நம்ம என்ன பண்ண முடியும், அலைன்மெண்ட் மூலமாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மூவ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பிக்சர் இன்செர்ட் பண்ணலாம். இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிராயிங் இன்செர்ட் பண்ணலாம். இது டேட் அண்ட் டைம் நோட் பேட்ல பார்த்த மாதிரி இதில் ஃபார்மேட் மட்டும் வேற வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்ன டேட்டு அப்படின்றத நான் இங்கே செட் பண்ணிக்கலாம். டேட்டா டைம் இங்கே என்ன ஃபார்மேட் இருக்கோ அதை யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இது சும்மா ஒரு இன்செர்ட் பர்பஸ்க்கு தான். இதை வச்சு நம்ம பெரிய ஆக்சன்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. டாக்குமெண்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டேட் அண்ட் டைமை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க இன்செர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னா வேற ஏதாச்சும் கிராஃப், வேற ஏதாவது டாக்குமெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா இது வெறும் பிக்சரு பிளஸ் பெயிண்ட் மட்டும் தான் கொண்டு வர முடியும். இது வேற ஏதாச்சும் கிராஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். இதுல பாருங்க கிராஃப் சார்ட், ஒர்க் சார்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இது எக்ஸலுக்கு போயிடும். அதுக்கு நம்ம எக்ஸல்லே பண்ணிக்கலாம், பட் சும்மா ஒரு இது மட்டும் காட்டுறேன். கிராஃப் சார்ட் இது சிம்பிள் டாக்குமெண்ட்டுக்காக மட்டும்தான். இது மல்டி பர்பஸ் நம்ம எக்ஸல் கத்துக்கும் போது நம்மளுக்கு தெரியும். இது சிம்பிளா இந்த மாதிரி இதுலயும் ஒரு கிராஃப் தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே யூஸ் பண்ணி பண்ணலாம். இங்க ஒரு நேம் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த நேம் எல்லாம் நீங்க மாத்தணும்னா இங்க வச்சுட்டு மாத்திக்கலாம். இதே ஒரு மார்க்கா கூட வச்சுக்கலாம், தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி மார்க் செட் பண்ணிக்கலாம். இங்க நம்ம ஒரு லைன் மட்டும் நான் காட்டுறேன். ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல அந்த கிராஃப் நம்மளுக்கு யூஸ் ஆகும். வந்திருக்கா? இதை நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணி கூட பார்த்தேன். சசி, தேவா,
சிவான் இருக்கு. அவங்களோட மார்க்கோட ரேஞ்சஸ் வந்து இங்க சார்ட்டா காட்டும். பட் இந்த சார்ட்டெல்லாம் நம்ம எக்ஸல் இன்னும் அழகா யூஸ் பண்ணலாம். பட் இங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இன்செர்ட் ஆப்ஜெக்ட் வச்சு வேற அதர் டாக்குமெண்ட்டை இங்க இங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த ஃபைண்ட் ரீப்ளேஸ் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தது தான், நோட் பேட்ல பார்த்துருப்போம். இது இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்றவங்க அந்த கிளாஸ் பார்த்துட்டு வாங்க. இப்போ கிரேடுங்கிறத ரேங்க்னு மாத்தணும்னா என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் டைரக்டா ரீப்ளேஸ்ல போயிட்டு கிரேடு செலக்ட் ஆயிருக்கு, இங்க என்ன பண்ணலாம், ரேங்க்னு மாத்திக்கலாம். அங்க ஆப்ஷன்ஸா வரும், இங்க ஐக்கானா வருது, அவ்வளவுதான். ரேங்க்னு மாறிடுச்சுங்களா? ஸோ இங்க நேம் சேஞ்ச் பண்றதுக்கு ரீப்ளேஸ், ஃபைண்டுங்கிற அந்த வேர்டை சர்ச் பண்றது மட்டும்தான். ஸோ இங்க கிரேடுங்கிற வேர்டு இல்லை, நம்ம ரேங்க்குங்கிற வேர்டை சர்ச் பண்ணலாம். எதை எவ்வளோ இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுங்க. செலக்ட் ஆகலாம், இந்த மொத்த பேஜையும் செலக்ட் பண்ணலாம், கட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம். ஸோ கட் காப்பி எல்லாம் காமன் தான். இதுல என்ன மொத்தமா செலக்ட் பண்ணலாம், காப்பி. ஸோ உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்க வேற எங்காவது வந்து ஒரு பிக்சர் இங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னாலும் அங்க போய் காப்பி பண்ணிட்டு இங்க டைரக்டா பேஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெட்ல வந்து ஏதாவது சர்ச் பண்றேன், இப்போ கம்ப்யூட்டர்ல நான் சர்ச் பண்றேன்னு வைங்களேன். ஏதோ ஒரு பிக்சர் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து கிராஃபிக் பிக்சரா இல்லாம இருக்கணும், நார்மல் பிக்சரா இருந்தா ஓகே. இதுலயே பாருங்க காப்பி இமேஜ்னு இருக்கா, இதை காப்பி பண்ணிட்டு டைரக்டா நீங்க வேர்ட் பேட் ஓபன் பண்ணிட்டு இந்த பேஸ் ஸ்பெஷல் யூஸ் பண்ணிட்டு பிக்சர்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இப்படியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், டைரக்டாவும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ வெளியில இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு விஷயத்த டைரக்டா இதுக்குள்ளார பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இவ்வளவுதான் இந்த விண்டோல ஹோம் விண்டோ. ஸோ மற்றபடி ஃபைல் மெனுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபோல்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுல போய் சேவ் பண்ணிக்கலாம். ஃபோல்டர்லன்னா டைரக்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும், அதுல போய் சேவ் பண்ணிக்கலாம். இது காமன் தானே, இது ஒவ்வொன்றா நம்ம அதுல பார்த்துருப்போம், பெயிண்ட்ல பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ நியூ, ஓப்பன், சேவ், சேவஸ் எல்லாம் காமன் தான். இதுல ஷார்ட்கட் கீ மட்டும்தான் கொஞ்சம் மாறும், மற்றபடி அது காமன் தான். இந்த பிரிண்ட் செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டில் பண்ணும்போது நம்ம கிளியரா பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஹோம் செக்ஷன் தான். இல்லை ஒவ்வொரு செக்ஷனுக்குமே ஷார்ட்கட் கீ இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வியூ, ஜூம் இன், ஜூம் அவுட். நம்ம பேஜ் ஜூம் இன் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம். இது ரூலர், அந்த மேல இருந்துச்சு ரூலர், வேண்டானா அதை எடுத்து விட்டுறலாம், வேணும்னா அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பார், இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க கேப்ஸ்லாக் ஆன் ஆயிருக்கும், இங்க 120ன்னு அதோட ஜூமோட கெப்பாசிட்டி நம்மளுக்கு தெரியுதா? ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பார் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேப் வித் விண்டோ, நோ ரேப்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஃபுல்லா தெரியும், நம்ம நோட் பேட் விண்டோ மாதிரி இருக்கும். ரேப் டு விண்டோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டைப் பண்றதெல்லாம் விண்டோக்குள்ளாரையே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். இது ரேப் டு ரூலர். ரூலருங்கிறது இப்ப நான் யூஸ் பண்ற பேஜ், கிட்டத்தட்ட ஒரு A4 சைஸ் மாதிரி இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கு இல்லையா? இந்த மெஷர்மெண்ட்டை நான் வந்து சென்டிமீட்டர்ஸா மாத்திக்கலாம். இது ரொம்ப பக்கத்துல பக்கத்துல வரும், ஒரு ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு கேப் இருக்கும். ஸோ பாயிண்ட்ஸ்ல வேணும்னா பாயிண்ட்ஸ்ல இந்த மாதிரி எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். மேக்ஸிமம் இன்ச்சஸ்ல இருக்கும், ஸ்கேல் எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இன்ச்சஸ்ல இது இருக்கும்.
ஸோ இந்த மெஷர்மெண்ட்லாம் மாற்றுறது இந்த வியூவில் இருக்க ஆப்ஷன்ஸ் தான். இதை நம்ம ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் நேம்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் கீ இருந்துச்சுன்னா அதை கர்சர் வச்சுட்டு அதில் பாருங்கள். ஷார்ட்கட் கீ இருந்துச்சுன்னா தெரியும், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் ஷார்ட்கட் கீ இல்லை. ஸோ ஹோமுக்கு மட்டும்தான் என்ன இருக்கணும், அங்கே கர்சர் வச்சிங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் எதுக்கு ஷார்ட்கட் கீ காட்டுதோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த போல்ட் இட்டாலிக் அண்டர்லைனுக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் இதில் இல்லை, எம்எஸ் வேர்டில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் நம்மளுக்கு வேர்ட் பேட் செக்ஷன். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா?